உங்களோட சொந்த ஊர்ல இந்த பஞ்சாயத்து கிட்டத்தட்ட டிசம்பர் 18 நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா சார்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா நடக்குது. இதுல இந்த மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்றாங்கன்ட்டு எல்லா தலைவர்களும், அதுல ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல, பொதுவா மத ரீதியா யார் பிளவுபடுத்துவான்னு அந்த அறிக்கையில நீங்க வாசிச்சு சொல்லும் போதே தெரியுது. குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார் இயக்கங்கள், குறிப்பா RSS, இந்துத்துவ அமைப்புகள், இந்துத்துவவாதிகள் எல்லோருமே அந்த வேலையை தான் செய்வாங்க. அது இந்தியா முழுமைக்கும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. அதுக்கு திருப்பரங்குன்றம் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. சரி, இதுல நம்ம இப்பதான் இந்த பிரச்சனை நடக்குதுன்றத நம்ம பார்க்க கூடாது. ஏன்னா அது இப்பதான் செய்தி ஆயிருக்குது. ஓ, இது 1920களில் இருந்து இருக்குது. அப்போ ஆங்கிலேயர் வெள்ளையர்களின் ஆட்சி காலத்திலேயே அரசாங்கம் இந்த மலை எங்களுக்கு சொந்தம்னு நீதிமன்றத்துக்கு போறாங்க. சரி. அப்ப நீதிமன்றத்துல 3 ஆண்டுகள் வழக்கு நடக்குது. 1920 தொடுக்கப்பட்ட வழக்கு. ஒரு பக்கம் தேவஸ்தான போர்டு, அப்ப இந்து சமய அறநிலையத்துறை இல்லாதனால தேவஸ்தானம் இந்த மலை எங்களுக்கு சொந்தமானதுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. சரி. ஒரு பக்கம் தர்கா வழிபாட்டு உரிமையில இருக்கிறாங்க இல்லையா இஸ்லாமியர்கள், அவங்க எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க மொத்த மலையையும் கேட்கல. இப்ப இந்துத்துவ அமைப்புகள் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, மொத்த மலையையும் அவங்க கிளைம் பண்றாங்க, சிக்கந்தர் மலையும் கிளைம் பண்றாங்கன்னு சொல்லி தான் இப்ப இந்த பிரச்சனையவே உண்டு பண்றாங்க. அவங்க அப்படிலாம் கிளைம் பண்ணல. எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கான இடம் அது அப்படின்றத தான் அவங்க கிளைம் பண்றாங்க.